நேபாளத்தில் மசூதி ஒன்று சேதப்படுத்தப்பட்டதாக வீடியோ வெளியானதை தொடர்ந்து போராட்டங்கள் பரவிய நிலையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஜென் இசட் தலைமுறையினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்ததில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்ட நிலையில் அங்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தின் பர்ஷா மாவட்டத்தில் மசூதி ஒன்று சேதப்படுத்தப்பட்டதாக வீடியோ வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் போராட்டங்கள் வெடித்தன. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிர்கஞ்ச் நகரத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் இந்தியாவும் தனது எல்லையை மூடியது. மக்கள் நடமாட்டத்திற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் ஜென் இசட் என அழைக்கப்படும் இளைய தலைமுறையினர் செப்டம்பர் 2025 பெரும் போராட்டம் நடத்தினர். சமூக ஊடக தடையை தொடர்ந்து ஊழல் மற்றும் மோசமான நிர்வாகத்திற்கு எதிராக தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறி பல ஃபேட்டலிட்டிஸுக்கு வழிவகுத்தன. இதனால் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகினார். மேலும் போராட்டங்களை தொடர்ந்து நவம்பர் 2025 புதிய போராட்டங்களும் ஊரடங்கு உத்தரவுகளும் ஏற்பட்டன. ஆனால் ஜனவரி 2026 போராட்டக்காரர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாததால் மீண்டும் வீதிகளில் இறங்கியுள்ளனர்.